வணக்கம். இந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி நமக்கு எங்கே ட்ரேடிங்க்கான வாய்ப்புகள்லாம் அமைஞ்சிருக்கு, நம்ம எங்கெல்லாம் ட்ரேட் எடுத்துருக்கலாம், எப்படிலாம் ஒரு பிளானை பண்ணியிருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது ஒரு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு டே கேண்டலில் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னாக்கா தொடர்ந்து ஒரு அப்ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. மார்க்கெட் இந்த வீக்லியோடைய ஓப்பனுக்கு கீழே இருக்கிறதால நம்ம என்ன நினச்சிருந்தோம் அப்படின்னாக்கா ஒரு செல் கரெக்ஷன் வரலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனால் மார்க்கெட் இந்த 50% கீழே வர மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னாக்கா டே கேண்டிலில் பார்த்திங்க அப்படின்னாக்கா தெரிஞ்சிருக்கும். நேற்றுடைய கேண்டில் முன்னாடி டேவுடைய லோவில் இருந்து மார்க்கெட் பை ஆகி மேலே போய் க்ளோஸ் ஆகிட்டா. ஸோ மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது ஒரு விஷயம் ஆல்ரெடி. இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டோடைய ஓப்பன் பார்த்திங்க அப்படின்னாக்கா 54,000 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. நம்ம இன்றைக்கி ஆப்ஷனில் தான் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றதால 54,000 அப்படின்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணிப்போம். டைரெக்டாக நம்ம மார்க்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம் பார்த்திங்க அப்படின்னாக்கா 5 மினிட்ஸ் தான். 1 ஹவரில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 1 ஹவருடைய லோ எங்கே அப்படின்னாக்கா மார்க்கெட் போகும்போது 1 ஹவருடைய லோ பார்த்திங்க அப்படின்னாக்கா இவன் தான் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு எக்ஸாக்டான லோ. இந்த லெவலில் பிரேக் பண்ணாத மூலம் மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டு, இது கிளியர் கட்டாக இருந்துக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் போகும்போது டைரெக்டாக மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிட்டு இந்த ரேஞ்சிலேருந்து செல்லர் இந்த கேண்டலில் தான் இருந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே இங்கேருந்து போகும்போது எப்படி இதோடைய ஆர்டர் ஃப்ளோ இருந்திருக்கு அப்படின்னாக்கா ஒரு லோவில் இருந்து இங்கேருந்து மார்க்கெட் போக ஆரம்பிச்சிடும். மேலே போயிட்டு இந்த இடத்துலேருந்து செல் பண்ணி கீழே தள்ளி மறுபடி பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டை புல் பண்ணி மேலே தள்ளியிருக்காங்க. அப்போது ரேலி இந்த இடம் பேஸ் அமைஞ்சிருக்கு. பேஸ் மீன்ஸ் இந்த கேண்டலில் தான் பையர் வந்திருக்காங்க. அப்போது இந்த இவ்வளோ பேர் ரிஜெக்ஷன் கொடுத்த இந்த கேண்டில் ஃபுல்லாக பையர் இருக்காங்க அப்படின்றது கிளியர் கட்டாக தெரியுது. இதுதான் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த லோவை கட் பண்ணாத முன்னாடி மார்க்கெட் கீழே போகாது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லோ எது அப்படின்னாக்கா இந்த ஐயை கட் பண்ணும்போது இங்கே ஒரு லோ கிரியேட் ஆகிருக்கும். அப்போது 5 மினிட்ஸில் வச்சு பார்ப்போம். டேரெக்டாக மார்க்கெட்டை இதை பிரேக் பண்ணால் தான் பார்த்திங்க அப்படின்னாக்கா டவுன் ட்ரெண்டு. மார்க்கெட்டோடைய சப்போர்ட் ரேஞ்ச் இங்கே இருக்குது. நேற்று பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் எப்படி ட்ரேடாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். மார்க்கெட் ஒரு ட்ரெண்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க்கெட் நேற்று எப்படி போயிருக்கான் அப்படின்னாக்கா இந்த மாதிரி போயிருக்கான். இன்னையோட மார்க்கெட் டைரெக்டாக ஓப்பன் ஆனவன் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட்டுடைய ஓப்பனிங்லேருந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு மினிட்டில் கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கான். ஓப்பன் ஆனவன் இந்த இடம் ஒரு டிமாண்டு கிரியேட் ஆகி மார்க்கெட் மேலே போயிட்டு அங்கே சஸ்டெயின் பண்ண முடியாமல் மறுபடியும் கீழே இங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் மேலே போயிட்டு ஐயும் பிரேக் பண்ணல, லோவும் பிரேக் பண்ணல. பட் ஆனால் இங்கேருந்து ஒரு புல்லிஷாக இருக்கிறதால கீழே பையர் செல்லர் கீழே கொண்டு வர முடியாமல் பையர் அகைன் மார்க்கெட்டை இந்த மாதிரி மேலேயே கொண்டு போயிருக்காங்க. அப்போது மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கேருந்து மேலே போய்ட்டு அகைன் கீழே டேஸ் லோ கீழே வரும்போது இந்த விகுக்குள்ளே எங்கே வேணாலும் நம்மளோட ஆர்டர்ஸை போடலாம். 1 மினிட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இது கிளியர் கட்டாக தெரியும். பார்த்திங்க அப்படின்னா தெரியும் மார்க்கெட்டை இன்றைக்கி க்ரியேட் பண்ண ஐ எது அப்படின்னாக்கா இந்த ரேஞ்சை மார்க்கெட் பிரேக் பண்ணுற அளவுக்கு பையர் வந்திருக்காங்க. எந்த கேண்டிலில் வந்திருக்காங்க அப்படின்னாக்கா அதுக்கு டிமாண்டான கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த கேண்டில் தான். மார்க்கெட் இந்த ஐயை பிரேக் பண்ணிட்டு டைரெக்டாக இந்த கேண்டிலில் வந்தால் இந்த கேண்டிலில் வரும்போது நல்ல ஒரு பையிங் கன்ஃபர்மேஷனான 1 மினிட்டில் பார்க்கும்போதே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஆமர் கேண்டில் கொடுத்துருக்கான். இவ்வளோ பெரிய செல்லர் மார்க்கெட்டை நல்லா டாமினேட் பண்ணுற அளவுக்கு ஒரு பையிங் கேண்டில் அகைன் ஒரு செல்லிங் கேண்டில் மார்க்கெட்டு இந்த லெவலை தாண்டி கீழே போகவே முடியாமல் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி நல்லா புல்லிஷாக க்ளோஸ் ஆகிருக்கான். 5 மினிட்ஸில் பார்த்திங்க அப்படின்னாலும் இந்த ஒரு புல்லிஷ் கேண்டில் பார்த்ததுக்கப்புறம் இந்த கேண்டிலில் நம்மளோட என்ட்ரியை எடுத்து டார்கெட் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ஐஸு அப்படி இல்லை இன்னையோட டே ஐஸில் வச்சுருக்கலாம். ஸ்டாப் லாஸ் இந்த இது கீழே இது ஸ்டாப் லாஸ் எப்படி க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா மேனுவலாக தான் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா ஸ்டாப் லாஸ் போட்டோம் அப்படின்னாக்கா ட்ரிகர் பண்ணிடுவான். ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்னாக்கா மார்க்கெட் சப்போஸ் மேலே போனதுக்கப்புறம் பாசிட்டிவில் ஸ்டாப் லாஸ் வேணால் போட்டுக்கலாம். அகைன் மார்க்கெட் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கா அப்படின்னாக்கா நல்ல டிமாண்ட் இந்த ரேஞ்சில் தான் கிரியேட் ஆகிருக்கு. அப்போது இந்த ரேஞ்சில் போகும்போது எப்படி போயிருக்கான்னு பாருங்கள். இது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஆர்டர் பிளாக் கேண்டில். இந்த கேண்டில் ரேஞ்சை மார்க்கெட்டை இந்த லோவை விடவே இல்லை. பார்த்திங்க அப்படின்னாக்கா தெரியும் இங்கே போகும்போது மார்க்கெட்டை இந்த பிரேக் அவுட் பண்ணால் பார்த்திங்களா இந்த ரேஞ்சை மார்க்கெட்டை விடவே இல்லை. இது பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் எப்படி போயிருக்கான்னு பாருங்கள். இங்கேருந்து மேலே போயிட்டு கீழே இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே ஒரு பையர் மறுபடியும் செல் பண்ணி தள்ளியிருக்காங்க. இந்த ஐயை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துருக்கான். இந்த ரீடெஸ்ட் கொடுத்த இடத்த கடைசி வரை பார்த்திங்க அப்படின்னாக்கா விடவே இல்லை. மார்க்கெட் மறுபடியும் இந்த ஐயை கட் பண்ணியிருக்கான். இந்த பார்த்திங்க அப்படின்னாக்கா தெரியும் இந்த ஐஸை மார்க்கெட் கட் பண்ணியிருக்கான்.
இந்த ஐயை மார்க்கெட் வந்து கட் பண்ணியிருக்கான். கட் பண்ணதும்போது மார்க்கெட் எங்கேருந்து போயிருக்கான். அப்போது மறுபடியும் இந்த டிமாண்ட் லெவல் வந்து ட்ரிகர் பண்ணால் மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா இந்த ரேஞ்சில் மார்க்கெட்டில் ட்ரேட் எடுத்து இது கீழே வரும்போது க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நான் சேஃபாக ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா டேஸ் லெவலில் இந்த லெவலில் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த லெவலில் ஸ்கேல்பிங் தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றதால இந்த ரேஞ்சில் எங்கே வரும்போது வேணாலும் பை பண்ணலாம். பட் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகுதுன்னு சொல்லி இந்த பையை பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னு இந்த க்ரீன் கேண்டில் பார்த்ததுக்கப்புறம் நம்ம எப்போவுமே வந்து என்ட்ரி ஆக மாட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ஷன் ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னாக்கா 54,000 அப்படின்ற இந்த ஸ்ட்ரைக்கு தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். 54,000 கால் புட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 54,000 காலில் ஃபஸ்ட்டு வந்து புட் ஆப்ஷனை பார்த்துக்குவோம். புட் ஆப்ஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம். புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தொடர்ந்து லோவர் லோ நோக்கி தான் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கான். நேற்றுடைய லோவுக்கு கீழே தான் மார்க்கெட்டுடைய ஓப்பனே இருந்திருக்கு. அப்போ நேற்றுடைய லோவுக்கு கீழே இருக்கான் அப்படின்னாக்கா அவனுக்கு கீழே வந்து சப்போர்ட் ப்ரைஸே இல்லை. நேற்றுடைய லோ எது அப்படின்னாக்கா இந்த ரேஞ்சு தான். இந்த ரேஞ்சுக்கு கீழே அவன் வந்து இருக்கிறதால மார்க்கெட்டில் அவனுக்கு சப்போர்ட் ப்ரைஸே இல்லை. ஏன் அப்படின்னாக்கா இந்த லெஃப்ட் சைடில் எங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பையரே இல்லை. நம்ம புட் ஆப்ஷனை ட்ரை பண்ணோம் அப்படின்னா கூட ஏதோ ஒரு பையர் வந்து கிரியேட் ஆகணும். அப்போ பையர் வந்து எங்கே கிரியேட் ஆகிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த ரேஞ்சில் பையர் வந்து கிரியேட் ஆகிருக்காங்க. எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 210 அப்படின்ற ரேஞ்சில் பையர் வந்து கிரியேட் ஆகிருக்காங்க. இந்த மாதிரி பை பண்ணி மேலே போனதுக்கு அகைன் கீழே வரும்போது இந்த பை கேண்டில் பார்த்து நம்ம தாராளமாக என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னாக்கா டார்கெட்டு இந்த லெவல் ஃபஸ்ட் டார்கெட்டு, அதுக்கு அடுத்த டார்கெட் இந்த லெவல். ஏன் அப்படின்னாக்கா ஆல்ரெடி இங்கே வந்து பையர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அகைன் வந்து பையர் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம இந்த ரேஞ்சில் எடுக்கலாம். இவனுடைய ஸ்டாப் லாஸ் எங்கே அப்படின்னாக்கா இவங்க கீழே வந்து க்ளோஸ் கொடுக்கும்போது எக்ஸிட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா 210 ரூபாயில் நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 200 ரூபா ரேஞ்சில் மார்க்கெட் க்ளோஸ் வைக்கும்போது எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். இது வந்து நல்ல ஒரு ஸ்டாப். ஏன் அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்து பையர் கிரியேட் ஆகிருக்காங்க. நம்ம வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நேற்று கிரியேட் ஆன பையரை விட இன்றைக்கி கிரியேட் ஆன பையர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்றதால நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணி இன்னியோட லோவை அவன் பிரேக் பண்ணதால் அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் நம்ம புட் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணவே வேணாம். நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கேருந்து இங்கே விழும்போது எப்படி விழுந்திருக்கா அப்படின்னாக்கா மேலேருந்து கீழே வந்து இப்படி விழுந்திருக்கான். இந்த சப்ளையை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருந்தான் அப்படின்னாக்கா நம்ம வந்து கால் ஆப்ஷனில் புட் ஆப்ஷனில் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னாக்கா இன்றைக்கி எங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவன் அந்த சப்ளையை வந்து இன்னைக்கு கிரியேட் ஆன சப்ளையை பிரேக் பண்ணவே இல்லை. பிரேக் பண்ணாததால் நம்ம வந்து புட் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணவே மாட்டோம். ஏன் அப்படின்னா பாருங்கள், மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகி ஒரு பையர் கிரியேட் ஆகிருக்குங்க. அப்போது பையர் கிரியேட் ஆகி இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷாக மேலே போகிறோம் அப்படின்னா அகைன் இங்கே வரும்போது பை பண்ணுறோம். பை பண்ணும்போது என்ன பண்ணிட்டா அப்படின்னாக்கா மறுபடியும் செல்லிங் கேண்டில் வந்து கீழே தள்ளிட்டான். அப்போ செல்லர் வந்த இடம் எது அப்படின்னாக்கா இந்த ரேஞ்சு தான். இந்த ரேஞ்சே மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணணும். இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா செல்லர் வந்து வந்திருக்காங்க. அப்போ இந்த செல்லிங் கேண்டில் மார்க்கெட்டில் பிரேக் பண்ணாத வர நம்ம என்ன பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மார்க்கெட் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் அப்படின்னாக்கா இந்த செல்லிங்கை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பை ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னாக்கா இன்றைக்கி கிரியேட் ஆன செல்லர் வந்து தோத்துட்டாங்க அப்படின்றது எதை வச்சு முடிவு பண்ணுறோம்? இந்த செல்லரை பிரேக் பண்ணுற அளவுக்கு ஒரு பையர் வரணும். அப்படி ஒரு பையர் வந்து வரவே இல்லை. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே ஒரு சப்போர்ட் ரேஞ்சை கிரியேட் பண்ணாங்க. இந்த சப்போர்ட்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த சப்போர்ட் ரேஞ்சை கிரியேட் பண்ணியிருந்தவங்க இந்த ஐயை கட் பண்ணிவிட்டு கீழே வராங்க அப்படின்னாக்கா நம்ம பை ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் இந்த சப்ளையை பிரேக் பண்ணவே முடியல. மறுபடியும் ஒரு சப்ளை கிரியேட் ஆகி மார்க்கெட் டைரெக்டாக லோவில் விழுந்துட்டாங்க. அப்போது இந்த ஐயை கட் பண்ணாத வர நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் கூட இந்த ஐயை கட் பண்ணால் வேணால் நான் பை ட்ரை பண்ணுவேன். இந்த ஐயை கட் பண்ணாத வர நான் புட் சைடில் பையிங் வந்து ட்ரை பண்ணவே மாட்டேன் அப்படின்றதில் ஸ்ட்ராங்காக இருந்துக்கிறோம். இதாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி புட் ஆப்ஷனில் நடந்திருக்கு. அதே சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம பேட்டர்ன் வச்சு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கான். இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுறானா அப்படின்றத பார்க்கணும். இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் வந்து தொடர்ந்து லோ போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம புட் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா இப்போது இங்கேருந்து வந்து வரான்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து வந்திருக்கான் டைரெக்டாக அகைன் ட்ரெண்ட் லைன் போயிருக்கான்.
கீழே வந்திருக்கான். அகைன் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் போகிறான் அப்படின்னாக்கா அகைன் கீழே ஃபால் தான் ஆகும். அவன் எப்போ இந்த ட்ரெண்ட் லைனையும் கட் பண்ணி, அதாவது ப்ரீவியஸாக வந்திருக்கக்கூடிய ஐயை கட் பண்ணுறானோ அப்போ தான் வந்து புட் ஆப்ஷன் மேலே போவோம். அப்படின்றதால புட் ஆப்ஷனை ட்ரை பண்ணோம் அப்படின்னா கூட ஓவரால் ஐயை ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். ஓவரால் வந்து இந்த ட்ரெண்ட் லைனோட ஆர்ஜின் இது இந்த ரேஞ்சு தான். இந்த ஐயை கட் பண்ணால் அப்படின்னா தான் ஓவராலாக வந்து புட் ஆப்ஷனுடைய ஓவரால் ட்ரெண்டு மாறும். பட் ஆனால் ஒரு சின்ன கரெக்ஷனுக்காக மார்க்கெட் வந்து மேலே போகிறான் அப்படின்னா கூட மார்க்கெட்டில் இந்த ஐயாச்சும் கட் பண்ணால் தான் புட் ஆப்ஷனை வந்து ட்ரை பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 54,000 கால் ஆப்ஷனில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 54,000 கால் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா தொடர்ந்து ஐயரை தான் போயிட்டுருக்கான். அப்போது பையர் வந்து எங்கே இருந்திருக்காங்க அப்படின்னாக்கா ப்ரீவியஸாக நம்ம பார்க்கும்போது இந்த ரேஞ்சில் மார்க்கெட்டில் பையர் இருந்திருக்காங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா தெரியும், இந்த லோஸில் பையர் வந்து இருந்ததால தான் மார்க்கெட் வந்து நேற்றே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த லோவை பிரேக் பண்ணவே முடியல. இந்த லோவை பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சஸ்டெயின் ஆகிட்டுருக்கான். இவன் தான் வந்து லோ, இவன் வந்து ஐ. இந்த ஐயையோ லோவையோ பிரேக் பண்ணாத முன்னாடி மார்க்கெட்டு ஒரு ரேஞ்சை க்ரியேட் பண்ணி இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆக போகிறான். மேலே போனால் கீழே வரான், கீழேருந்து மேலே போனால் அப்படின்னாக்கா மறுபடியும் கீழே தான் வரப்போகிறான். மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துட்டான். சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறான். மார்க்கெட் வந்து போகும்போது அங்கே ஃப்யூச்சர் சார்ட்டில் கிரியேட் ஆன மாதிரியே இங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து கிரியேட் ஆகிருக்கான். இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி இதில் ஒரு சின்ன பயம் என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிறோம் அப்படின்னாக்கா பிரேக் ஆகி ட்ரெண்ட் லைனோட ஆர்ஜினுக்கு வந்துவான். இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து ஃப்ளூயண்ட்டாக மூவ் ஆனால் அப்படின்னாக்கா நல்லா மார்க்கெட் மேலே போவான். இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் கிரியேட் ஆகும்போது அவன் ஒரு முறை இன்னொரு முறை கீழே வந்து கூட மேலே போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னாக்கா இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரேடு. மார்க்கெட்டோடைய ஓப்பனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிருக்கான். இந்த டைரெக்டாக வந்து நேற்றுடைய சப்போர்ட் ரேஞ்சில் ஓப்பன் ஆகிருக்கான். இந்த சப்போர்ட் ரேஞ்சு நேற்றுடைய டிமாண்ட் ரேஞ்சில் ஓப்பன் ஆனதால் இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஓப்பன்லேருந்து மார்க்கெட்டில் டிமாண்ட் கிரியேட் ஆகி மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. அப்போ இன்னையோட ஐ எது அப்படின்னாக்கா இவன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்னையோட ஐ. இந்த ஐயை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணோம். இன்னையோட லோ எது அப்படின்னாக்கா இந்த லோ. மார்க்கெட் வந்து டைரெக்டாக கீழேருந்து மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வரும்போது ஃபியூச்சர் சார்ட்லேயும் வந்து பார்த்துருப்போம். எக்ஸாக்டாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லோ வந்திருக்கான். 1 ஹவரில் 1 மினிட்டில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு டிமாண்டுமே வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். டிமாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கா அப்படின்றத பாருங்கள். மார்க்கெட்டில் இன்னையோட லோ இந்த விக்கில் தான் எப்போவுமே ஆர்டர் இருக்கும். டைரெக்டாக வந்து நேற்றுடைய சப்போர்ட் லெவலும் இருக்குது. டைரெக்டாக இங்கே வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ஆமர் கேண்டில் கொடுத்துருக்கான். ஆமர் கேண்டில் கொடுத்துட்டு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலும் வந்திருக்கான். பார்த்திங்க அப்படின்னாக்கா தெரியும். இந்த ஆமர் கேண்டிலை பார்த்துட்டு நம்மளோட என்ட்ரியை போட்டிருந்தோம் அப்படின்னா கூட இந்த கேண்டிலுக்கு கீழே ஏதோ ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கிறா அப்படின்னாக்கா 5 மினிட்ஸில் ஒரு கேண்டில் க்ளோஸ் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை 1 மினிட் கேண்டிலுமே ஃபாலோ பண்ணலாம். பட் ஆனால் 1 மினிட்டில் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடாக இருக்க வேண்டியது இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா தெரியும், மார்க்கெட் வந்து டைரெக்டாக சப்போர்ட் எடுத்தான். அடுத்து வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து டைரெக்டாக இன்றைக்கி ஐயை வந்து பிரேக் பண்ணி மேலே போயிட்டான். நம்ம வந்து இந்த ட்ரேடை வந்து அட்டெம்ப்ட் பண்ணியிருக்க முடியாது. ஏன் அப்படின்னாக்கா இங்கேருந்து வரக்கூடிய மார்க்கெட்டு இங்கேருந்து ஒரு ஐ போகிறான் ஃபஸ்ட்டு. அப்போ 2வது முறை இங்கே வரும்போது நம்ம பை எடுக்கலாம். அகைன் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகும்போது இந்த ஐயை கட் பண்ணிவிட்டு அவன் கீழே வந்திருந்தான் அப்படின்னாக்கா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னாக்கா இந்த ஐயை கட் பண்ணுற அளவுக்கு பையர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. அவனால் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பாருங்கள். மார்க்கெட் வந்து இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஓப்பனாகி மேலே போனால் மறுபடியும் கீழே வந்தான். இங்கேருந்து இவ்வளோ தூரம் கொண்டு போகிற அளவுக்கு பையர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போது இன்றைக்கி அந்த பையர் எங்கே வந்திருக்காங்க? இந்த ரேஞ்சில் தான் வந்திருக்காங்க. அப்போ நம்ம இந்த ரேஞ்சில் ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா மறுபடி இந்த செல்லரை டாமினேட் பண்ணுற அளவுக்கு பையர் வந்தாங்க அப்படின்னா தான் பையர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றது மீனிங்கு. ஆனால் வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னாக்கா இன்னையோட ஐயை மார்க்கெட்டால் கட் பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து கீழே வரான். கீழே வரவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இங்கே போயிட்டு எக்ஸாக்டாக கொஞ்சமாச்சு இந்த மேலே போயிட்டு கேண்டில் வந்து க்ளோஸ் கொடுத்துட்டு கீழே வந்திருந்தோம் அப்படின்னா கூட நம்ம அடுத்து வந்து கீழே வரும்போது மறுபடியும் இந்த டிமாண்டில் வந்து நம்ம ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். பட் ஆனால் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ரைஸ் வீக்காக இருந்து டைரெக்டாக கீழே வரும். ஆனால் இந்த இடம் ட்ரை பண்ணுறது அப்படின்னா ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் இந்த இடம் நம்ம ட்ரேடு எடுத்தோம் அப்படின்னா கூட கண்டிப்பாக ஒரு ரிஸ்க்கான ட்ரேடாக தான் ஆகும். ஏன் அப்படின்னாக்கா இவன் நல்லா மேலே இங்கேருந்து மேலே போகிறான் அப்படின்னாக்கா அவன் இங்கேருந்து கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போகிறப்போ நல்லா மேலே போகணும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம அடுத்து வரும்போது ட்ரேடை வந்து ட்ரை பண்ண முடியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மேலே போய் வந்து இந்த ஐயை பிரேக் பண்ண முடியாமல் கீழே ஃபாலோ ஆகிறான் அப்படின்றதால சப்போஸ் வந்து இங்கேருந்து ஒரு ட்ரெண்டையும் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு போகிறான்.
அவன் ட்ரெண்ட்லைனுக்கோட ஆர்ஜினுக்கு வருவான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டான் அப்படின்னாக்கா மார்க்கெட்டு டைரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்னையோட நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா ஆல் டைம் முன்னாடி அது ரெசிஸ்டண்ட்டு, அந்த ரெசிஸ்டண்ட்டை போய் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட்டால் இதை பிரேக் பண்ண முடியாமல் கீழே வரான். அப்போ நம்ம எங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னாக்கா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு லோவுக்கு வரான் அப்படின்னாக்கா தாராளமாக நம்ம கால் ஆப்ஷனில் ஒரு பை ட்ரேடை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இன்றைக்கி கால் ஆப்ஷனில் நமக்கு எங்கே வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த ஒரு இடம் தான் வந்து நமக்கான கரெக்டான ஒரு வாய்ப்பு அப்படின்னா இந்த ஒரு இடம் தான். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த லெவல் கிரியேட் ஆகிருக்கான். பட் ஆனால் இதில் எடுத்திருக்க முடியாது. எடுத்திருந்தோம் அப்படின்னா ரிஸ்க்கான ஒரு ட்ரேடாக நான் ஒரு எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, மார்க்கெட் வந்து இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் கீழே வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஸ்டாப் லாஸ் வந்து நான் மெயின்டைன் பண்ணிப்பேன், நான் அக்ரெசிவாக இருக்கேன் அப்படின்னா எடுக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு ஏன் அப்படின்னா இது ஒரு டபுள் டாப் ஜோனாக ஃபார்ம் ஆகிட்டான். 2 டாப் ஒரு செல்லர் வந்திருக்காங்க, அந்த செல்லரை வந்து பிரேக் பண்ணுற அளவுக்கு வந்து பையர் வந்து வரல. பையர் வந்திருந்தாங்க அப்படின்னாக்கா அவனுடைய பேட்டர்னே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சேஞ்ச் ஆகிருக்கும். அவனுடைய பேட்டர்ன் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னாக்கா தாராளமாக வந்து இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு புல்லிஷாக வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருப்பான். போகும்போது இப்போ எப்படி போயிருப்பான் இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா தெரியும். மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான், மறுபடியும் கீழே வந்திருக்கான், மறுபடியும் மேலே போய் கீழே வரான். இப்போ இந்த முறை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மறுபடியும் இந்த மாதிரி சஸ்டெயின் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். அப்போது இங்கேருந்து மேலே போயிட்டு மகன் கீழே வரப்போ இங்கே வந்து நம்ம பை எடுக்கிறோம். பட் ஆனால் இங்கேருந்து மேலே போயிட்டு இது ஒரு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்ட்ராங்காக பையர் இருக்காங்க. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கீழே வந்து இன்னுமே இந்த லெவலுக்கு வந்து பை எடுத்துகிட்டு போகலாம். ஏன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஒரு ட்ரெண்ட் லைனும் இருக்குது அப்படின்றதால இந்த ட்ரேடை நம்ம அட்டெம்ப்ட் பண்ணுறது கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ரிஸ்க்கான ட்ரேடாக தான் அமையும். நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இன்றைக்கி இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்ம எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டில் வருது, இப்போது நான் வந்து ஸ்கேல் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் கிடச்சா போதும், இன்றைக்கி ட்ரேடிங்கில் ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் கிடச்சா போதும் அப்படின்னு நம்ம ஒரு ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டில் வந்ததுக்கப்புறம் ஒரு பை கேண்டில் வரும்போது தாராளமாக ட்ரேட் எடுத்து அது கீழே வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்படியுமே வந்து நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இந்த வீடியோ. கொடுத்துருந்தா நம்மளை ஃபாலோ பண்ணிங்க. நன்றி.